இந்த மாதிரி பழைய துணியெல்லாம் தூக்கி போடாம நான் சொல்ற மாதிரி பண்ணா மாசத்துக்கு லட்சக்கணக்கில் வருஷத்துக்கு கோடி கணக்கில் ரெவன்யூ பார்க்க முடியும். ஒரு சூப்பரான புது பிசினஸ் ஐடியா. அப்படி என்ன புது பிசினஸ் எப்படி பண்ணலாம்ன்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பா டீடைலா சொல்றேன். மிஸ் ஆகாம சேவ் பண்ணி மாதிரி வேற லெவல் ஐடியாஸ் ரெகுலரா தெரிஞ்சுக்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த பிசினஸ் ஐடியா வேற எதுவும் இல்லை. இந்த பழைய துணியெல்லாம் கிரஷ் பண்ணி அதுல இருந்து ஒரு செங்கலை தயாரிச்சு அந்த செங்கலை வச்சு கன்ஸ்ட்ரக்ஷனே கட்ட முடியுமா? அப்படி ஒரு சூப்பரான ரீசைக்கிளபிள் பிசினஸ் தான். அதுக்கு ஜஸ்ட் இந்த ஒரு மிஷின் போதும். அந்த மிஷின்குள்ள நீங்க கலெக்ட் பண்ண பழைய துணியெல்லாம் தூக்கி போட்டீங்கன்னா அது குட்டி குட்டியா கிரஷ் பண்ணி உங்களுக்கு கொடுத்துரும். அந்த கிரஷ் பண்ண துணியை எக்கனாலஜிக்கல் க்ளூன்னு சொல்லக்கூடிய ஒரு பர்టిక్యులர் டைப் ஆஃப் க்ளூ அதில் ஆட் பண்ணி மோல்ட்ல போட்டு வச்சிட்டீங்கன்னா போதும், செங்கல் மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டியூபா மாறிடும். இந்த பிரிக்ஸை இன்டீரியர்ல ஸ்டார்ட் பண்ணி வால் டெக்கரேஷன், சோஃபா, டேபிள் சொல்லிட்டு இன்னும் நிறைய இடங்கள்ல வேல்யூ ஆட் பண்றதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது ஆல்ரெடி யாரா பண்ணிட்டு இருக்கான்னு கேட்டீங்கன்னா பிரான்ஸ்ல இருக்கக்கூடிய ஃபேப்ரிக்னு சொல்லக்கூடிய ஒரு கம்பெனி பண்ணிட்டு இருக்காங்க. இதை ஏன் நான் இப்ப சொல்றேன்னா, இந்தியால ஒரு வருஷத்துக்கு சராசரியா 7793 கிலோ டன் வேஸ்ட் ப்ரொடியூஸ் ஆயிட்டு இருக்கா துணியில இருந்து. ஒட்டுமொத்த உலக டெக்ஸ்டைல் வேஸ்ட்ல 8.5% வந்து இந்தியா கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கு. இந்த என்டையர் வேஸ்ட் உங்களால ரீசைக்கிள் பண்ண முடிஞ்சுன்னா எத்தனை கோடி பிசினஸ் மாத்த முடியும்னு யோசிச்சு பாருங்க. அண்ட் இந்த மாதிரி ஒரு வேஸ்ட் ரீசைக்கிள் பண்ணக்கூடிய பிசினஸ் நீங்க ஸ்டார்ட் பண்றீங்கன்னா கவர்மெண்ட் சைடுல இருந்து உங்களுக்கு பல லட்சம் ரூபாய் லோனும் கொடுத்து அதுக்கு லட்சக்கணக்கில் அவங்க சப்சிடியும் கொடுத்துருவாங்க. அதாவது நீங்க திருப்பியும் கொடுத்து வேணாம்.